டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங், எஸ்ஐ எக்ஸாம், ஏன் யூபிஎஸ்சி எக்ஸாம் கூட படிங்க. இந்த மாதிரி எந்த எக்ஸாம் படிச்சாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ரீயா மெட்டீரியலும் கொடுத்து ஆன்லைன் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கு இந்த ஒரே ஒரு லிங்க் இருந்தா போதும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பேஜ் என்ன ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல போயிட்டு drive.google இருக்கும். அதுல போய் டிஎன் மெட்டீரியல்ஸ்னு இருக்கும். இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ்ல மேல பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்க பர்சனல் டீடைல்ஸ் அண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணி அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா இது கீழே பாத்தீங்கன்னா லாகின் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஏற்கனவே போட்ட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கணும். இதை லாகின் பண்ணோன்னே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணி நம்ம ஹோம் பேஜுக்கு போய்க்கலாம். நமக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதுல மேல பார்த்தோம்னா 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே போட்டி தேர்வுகள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸாம் மெட்டீரியல்ஸ்னு சொல்லி நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல தான் நான் முன்னாடி சொன்ன எல்லா எக்ஸாமோட மெட்டீரியலுமே ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல இருக்கிற மெட்டீரியல்ஸ் எடுத்து காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ண உடனே அப்படி கீழே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்திய அரசியலமைப்பு நீங்க இருக்கு இல்லையா, இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஓப்பன் ஆன உடனே மேல வந்துட்டு கற்க உள்நுழையன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா எஸ் ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன் கொடுக்கணும். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணோம்னா சாப்டர் 1ஓட இ கண்டென்ட்னு இருக்கும். பக்கத்திலே சாப்டர் அசஸ்மெண்ட் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்ட் சாப்டர்னு கொடுக்கணும். இப்போ நமக்கு சாப்டர் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல ரீட் இ கண்டென்ட்னு இருக்கும். அதுல போய் டவுன்லோடுன்னு இருக்கும். அதை டவுன்லோட் கொடுத்தோம்னா எரர் காமிக்கும். ஆனாலும் நம்ம போன்ல டவுன்லோட் ஆகும். இது மட்டும் இல்லாம இந்த டவுன்லோட்க்கு அப்படியே கீழே வந்தீங்கன்னா சாப்டர் அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்க டெஸ்ட்டுமே போட்டுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதே ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா பாடத்திட்டம் இருக்கு. இதை கிளிக் பண்ணி நீங்க சிலபஸ்மே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கிளிக் பண்ணிட்டேன். அதுல 2024 வரைக்கும் நடந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு குரூப் 1ஓட கொஸ்டின் பேப்பருமே டவுன்லோட் ஆயிருச்சு. சிலபஸ், ஓல்டு கொஸ்டின் பேப்பர், மெட்டீரியல்ஸ், ஆன்லைன் டெஸ்ட்னு எல்லாமே ஒரே லிங்க்ல இருக்கு. அந்த லிங்க் நம்ம பயோலயே இருக்கு. நம்ம பேஜ் இன்னும் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை கண்டிப்பா ஷேர் பண்றேன்.